தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் மாபெரும் வெற்றியை அடையப் போகிறது. தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர். இதை மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய செயல் வீரர்கள் கூட்டம் இந்திய ஜனநாயக முறைப்படி யார் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளராக ராஜபாளையத்தில் நிற்க வேண்டும் என்று ஓட்டெடுப்பு நடத்தியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். ஓட்டெடுப்பு இனிதாக நடைபெற்றது. நாளைக்கு யார் வேட்பாளர் என்பதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவிக்கும். தாமரை சின்னம், தாமரை சின்னம், சின்னம் தாமரை சின்னம். 2-3 பேர் கொடுத்திருக்காங்க. அதுல பரிசீலனைக்கு ஓட்டு போட்டிருக்கோம். இன்னும் அது முடிவெடுத்து நாங்கள் சொல்லுவோம். இல்ல ஒரு 250 பேருக்கு மேல. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது. வெற்றி வாய்ப்பு எப்படி கேட்கீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர். இதுக்கு மேல நான் எப்படி சொல்லணும்? மாற்றமே இல்லை. பொது தொகுதி தான் மற்ற மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா பொது தொகுதி இதுவரைக்கும் பொது தொகுதி எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் எங்களுக்கு பொது தொகுதி கொடுத்திருக்காங்க. பட்டியல் வெளியேற்றத்துக்கு முதல் படி நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன். எல்லா ஜாதி சமுதாய மக்களும் அரவணைத்து செல்கின்ற ஒரு கிடைத்திருக்கிறது, ஒரு தொகுதி கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு மற்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கிறோம். இல்ல, ஒரு சில இடங்களில் அதிருப்தி வர்றது சகஜம் தானே. எல்லா கட்சியிலுமே அதிருப்தி இருக்கு. திமுக இல்லையா, காங்கிரஸ் இல்லையா, எல்லா அரசியல் கட்சியிலும் அதிருப்தி இருக்குது. நியாயமானதுதான் இருக்கும். ஆனால் தலைமை எடுக்கிற முடிவுக்கு அவர்கள் கட்டுப்படுவதுதான் நியாயம். தலைமை யாரு? என்டிஏ அலையன்ஸுடைய தலைவர் யாருன்னா அண்ணன் எடப்பாடி அவர்கள். தலைமை என்ன முடிவெடுக்குதோ தொண்டர்கள் அதை கேட்டுக்கொள்வதுதான் நாகரிகம். அதை மீறி செய்கின்றவர்கள் கட்சிக்கு விரோதமானவர்கள் என்பதுதான் கருத முடியும். அது அவருடைய கருத்து. இது நான் எப்படி சொல்ல முடியும்? அது நமக்கு அதுல சம்பந்தம் இல்லாத என்ன கேட்கறீங்க? அது அவருடைய சொந்த கருத்து சொல்லிருக்காரு. இருந்திருந்தா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்திருந்தா மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அது அவரை சேர்த்தாங்க, ஏன் சேர்க்கலங்கிறத எங்களால சொல்ல முடியாது. அது பார்க்கலாம். அது எல்லாரும் சொல்ற வார்த்தை தானே. கிடைக்கலாம் பேசுவாங்க. அதை வச்சு நம்ம முடிவெடுக்க கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும் என்பது தெளிவா சொல்றேன். ஆமா, மகிழ்ச்சி, சந்தோஷம். பார்ப்போம். நன்றி.